அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 2020 கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை எது? ஆன்சர் ஐபிஎல். ஐபிஎல்ங்கிறது தான் 2020ஆம் ஆண்டில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை. அடுத்தது, 9வது நீடித்த மலை மேம்பாடு மாநாடு எங்கு நடைபெற்றது? டிசம்பர் 11 மலைகள் தினம். அந்த தினம் தான் இந்த நீடித்த மலை மேம்பாடு தினம் நடைபெற்றிருக்கு. எங்கே வச்சுன்னா உத்தரகாண்டில் வச்சு நடைபெற்றிருக்கு. 9வது நீடித்த மலை மேம்பாடு மாநாடு உத்தரகாண்ட். மகாஷரத் தளத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? மகாஷரத் அப்படிங்கிற தளத்தை தொடங்க இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம் தான் மகாஷரத் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க. ஒரு வெப்சைட்டு. சஞ்சீவினி சேவையை பயன்படுத்துவதில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? சஞ்சீவினி சேவையை பயன்படுத்துறதில் தமிழ்நாடு மாநிலம்தான் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு மருத்துவத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு தளம் தான் சஞ்சீவினி. மருத்துவ சேவை மாதிரி. உலகின் மிகப்பெரிய இருசக்கர உற்பத்தி ஆலையை இந்தியாவில் தொடங்க உள்ள நிறுவனம் எது? உலகின் மிகப்பெரிய இருசக்கர உற்பத்தி ஆலையை இந்தியாவில் தொடங்க இருக்கக்கூடிய நிறுவனம் ஓலா நிறுவனம். ஓலா நிறுவனம் தொடங்க இருக்கக்கூடிய இந்த இருசக்கர உற்பத்தி, அதாவது 2 வீலர் ஃபேக்ட்ரி தான் உலகிலேயே மிகப்பெரியதாக இருக்கும். அடுத்தது, தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவு வாயிலாக அமைய உள்ள இந்திய மாநிலம் எது? தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவு மாநிலமாக இருக்க போகிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி. அந்த கவுஹாத்தி தான் கவுஹாத்தியை தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவு வாயிலாக மாற்றுறதுக்கு அந்த மாநில முதல்வர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கார். அடுத்தது, யுனெஸ்கோவால் நீடித்த வளர்ச்சிக்கான பொருளாதார ஆண்டாக அறிவிக்கப்பட்ட வருடம் எது? அதாவது நீடித்த வளர்ச்சிக்கான பொருளாதார ஆண்டாட்டு யுனெஸ்கோ எந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்கன்னா 2021ஆம் ஆண்டை நீடித்த வளர்ச்சிக்கான பொருளாதார ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்துவதை குறித்து செயற்குழு கூட்டத்தை நடத்திய 3 நாடு எது? சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்துவது குறித்து செயற்குழு கூட்டத்தை நடத்திய 3 நாடுகள் இந்தியா, ஈரான், அடுத்து உஸ்பெகிஸ்தான். இந்தியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் இந்த 3 நாடுகள் தான் சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு செயற்குழு கூட்டத்தை டிசம்பர் 14ஆம் தேதி நடத்தியிருக்காங்க. அடுத்தது, உலகின் முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான நேரோ பேண்ட் IoT நெட்வொர்க்கை நிறுவியுள்ள இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? உலகின் முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான நேரோ பேண்ட் IoT நெட்வொர்க்கை நிறுவியுள்ள இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் எதுனா BSNL நிறுவனம். BSNL நிறுவனம் தான் அந்த IoT நேரோ பேண்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, CMS-01 என்ற செயற்கைக்கோளை ISO என்று ஏவ உள்ளது. CMS-01 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை ISRO என்னைக்கு ஏவ போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிசம்பர் 17 அன்று ஏவ போகிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.